காலையில் டெலிவரி எடுக்க பிளான்ட் போனால் எக்கச்சக்க வண்டி லைன் கட்டி நிற்கிது. சரி, அப்போயே தெரிஞ்சு போச்சு. எப்படி இருந்தாலும் நம்மளை வந்து ஒரு மணி நேரமாச்சும் காக்க வச்சு அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து தண்ணி கொடுப்பாங்க. சரி, வண்டியை ஓரம் விட்டுட்டு உள்ளே போயிட்டு படுத்துட்டேன். பிளான்ட் உள்ளே படுத்துட்டேன்னா தூங்கலை, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு படுத்தாச்சு. ஃபோனை பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருந்தது. கொஞ்சம் நேரத்தில் வந்து கரண்ட் ஆஃப் பண்ணி விட்டாங்க. முடிஞ்சு போச்சா? கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம், அதுலேயே 6 மணி நேரம் போயிடுச்சு, பவர் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தண்ணி எடுத்துகிட்டு நான் கிளம்புறதுக்கு கிட்டத்தட்ட வந்து 1:30 மணி ஆகிடுச்சு. சரியான வெயில். போயிட்டு டெலிவரி இறக்குறேன், முடியல, கணக்கணன்னு அடியுது. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு ஒரு ஃப்ளாட் உள்ள போனேங்க தண்ணி கேனை போடுறதுக்கு. அதாவது எங்கே தண்ணி கேட்க மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சி போனால் அந்த இடத்துல வந்து 3 கேன் தண்ணி வேணுன்றாங்க. இதில் கொடுமை என்னென்னா, எப்பயுமா வழக்கமாக வந்து ஒரு இடத்துல நான் வண்டி விடுவேன். வெயில் ஜாஸ்தின்றதுனால என்ன பண்ணேன்னா, அந்த இடத்துல வண்டி விடாமல் ஒரு நேரில் இருக்க இடத்துல பார்த்து விட்டேன். அந்த வழக்கமாக விட்ற இடத்துல பார்த்தீங்கன்னா விட்டோன்னா 3 ஃப்ளாட்டுக்கு கரெக்டாக போயிட்டு கொடுத்துட்டு வரதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இன்றைக்கி நான் மாற்றி விட்டதுனால என்ன ஆச்சுன்னா, இந்த 3 கேன் கேட்டாங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த வீட்டுக்கும் என் வண்டிக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 மீட்டர் இடைவெளி இருக்கும். பசி வேறு உயிர் போகுது. 1:30 மணிக்கு தான் நான் கிளம்புனேன். சரி, போயிட்டு சீக்கிரம் வந்துடலாம், வந்து ஒரு 3-3:30 சாப்பிட்டுடலாம்னு சொல்லிட்டு நினச்சா ஓடுது, வேலை பாட்டு ஓடுது. வெயிலில் ஒன்றும் முடியல, டயர்டாகுது. சரி, போதாத குறைக்கு லிஃப்ட்டுக்கிட்ட போய் நிற்கிறேன். அப்போ தான் லிஃப்ட்டு 14வது ஃப்ளோர் வேறு போகுது. என்னத்தான் பண்ணுறது, சிவனேன்னு வேடிக்கை பார்த்து நின்று இந்த கம்முன்னு முடிச்சுட்டு வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். உடம்பு வேறு டயர்டாகிடுச்சு. ரோப் போட்டு தான் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணோம். அடிக்கிறேன் 5 அடி வாங்குச்சு. அப்படியே வந்து மனசுலாம் அப்படியே வந்து உடஞ்சி போயிட்டு, இது என்னடா இது இந்த மாதிரி நமக்கு மட்டும் அமையுது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சினே இருந்தா 6வது அடியில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு வண்டி. அதாவது கடவுள் வந்து அவர் நடத்துகிற திருவிளையாடலில் இதுவும் ஒன்று. ஆனால் அவர் எனக்கு மட்டும்தான் ரெகுலராக கொடுத்துட்ருக்காரு இந்த திருவிளையாடலை. நானும் எவ்வளோ தான் தாங்கிறது சொல்லுங்கள்? ஓரளவு தான் ஒரு மனுஷன் தாங்குவான். ஃபுல்லாக என்னையே போட்டு வதைச்சா நான் என்ன தான் பண்ணுவேன்? எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுக்குலாம் கொஞ்சம் கொடுங்க. நான் கூட சொல்கிறேன் யார் யார் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. என்னை மட்டுமே இந்த மாதிரி பண்ணாதீங்க, புரியுதுங்களா? ஏதோ நானாக இருக்கோ தாங்குறேன். எவ்வளோ தான் தாங்கிறது ஒரு மனுஷன் சொல்லுங்கள்? பாருங்கள், இந்த மூஞ்சை பார்த்தீங்கன்னா அப்படி இது சுற்றி வெயிலில் சுற்றி கரு அடைஞ்சு போய் முகலாம் அப்படியே வந்து வாடி வதங்கி போயிருக்குது எனக்கு, சரிங்களா? நானே வந்து தயாராகிக்கிறேன், எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிக்கிறேன். அது வரைக்கும் வந்து இந்த மாதிரி தயவுசெய்து பண்ணாதீங்க. முடியல, தாங்க முடியல, உடம்பு தாங்கலை.